தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்த விவரங்கள். வணக்கம். தேனி நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வருகை புரிந்து அவருடைய வேட்புமனு தாக்கலை தற்போது தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்து வருகிறார். அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். இன்று தேனி மாவட்ட பகுதியில் உள்ள பங்கடாம்பேட்டு பகுதியிலிருந்து சரியாக 1 மணி அளவில் கட்சி தொண்டருடன் சுழல்கூட ஊர்வலமாக வந்த டிடிவி தினகரன் தற்போது தேனி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வருகை புரிந்தார். அப்போது கட்சி தொண்டருடன் வருகை புரிந்த போது காவல்துறையினர் அனைவரையும் தடுத்து நிறுத்தினர். அப்போது காவல்துறையினருக்கும் டிடிவி தினகரன் கட்சி தொண்டர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் போலீசாருக்கும் டிடிவி தினகரன் கட்சி நிர்வாகிக்கும் சண்டை ஏற்பட்டதால் அவர்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம், வேட்பாளர் மட்டும் அனுமதிப்போம், மொத்தம் 5 பேர் மட்டும் அனுமதிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுக்கிடையே இவங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறை வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் மட்டும் அவர் வந்த வேனை மட்டும் உள்ள காவல்துறை அனுப்பினர். அதைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவரது வேட்பு மனுவை அவர் டிடிவி தினகரன் தாக்கல் செய்தார். இவருக்கு வருகைக்காக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 10 நிமிடம் காத்திருந்து அவரை வரவேற்றார்.